3 நாளாக சாப்பிட்றோம். டேஸ்ட் ஒர்த்தாக தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணிப்பாங்க. தோசை வச்சு சாப்பிட்றது அருமையாக இருக்குது. தாராளமாக ஒர்த்தாக இருக்குது. தாராளமாக கொடுக்கலாம். நிறைய இடத்துல சாப்பிட்டுக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாரிலாம் தரமாலாம் கொடுத்துருக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா நகர்லேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா நகர்னாலே எல்லாரோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான பிளேஸ், எல்லாமே ப்ரைஸ் அதிகம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆக்சுவலாக எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அண்ணா நகரில் கூட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அன்லிமிட்டட் ப்ரைஸில் ஒரு ஃபுட்டு கொடுக்க முடியும்னு பார்த்து இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப் ஆல்ரெடி நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து கவர் பண்ணியிருந்தோம். டின்னர் வந்து பண்ணியிருந்தோம். டின்னர் வந்து 50 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் பஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான விஷயமா இருந்துச்சு. அண்ணா நகர் சைடில் 50 ரூபாய்க்கு ஒரு நைட் இதுவே முடிச்சலான்னும் போது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த ஷாப்பே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பிரியாணி மதியத்துக்குமே கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் வர முடியல. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்ணா நகரில் மார்னிங் டிஃபன் ஒரு 35 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் அன்லிமிட்டெடு. இட்லி, பூரி, பொங்கல், கல் தோசை இது எல்லாமே சேர்த்து வந்து 35 ரூபாய்க்கு அன்லிமிட்டெடு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு ஒரு காம்போ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு, வடை இது ரெண்டுமே சேர்த்துப்பாங்க. அது அன்லிமிட்டெட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயங்க. 35 இப்போ அண்ணா சைடில் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கூட எடுத்துங்களேன். ஒரு கல்தோசை போனால் ஒரு 15 ரூபா வேணும், ஒரு வடை 10 ரூபா, ஒரு இட்லி மினிமம் ஒரு சின்ன தள்ளு வண்டியில் கூட இட்லி வந்து 7 ரூபா 8 ரூபா அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இவங்க 35 ரூபா கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கி எவ்வளோ ஃபுல்லாக அது மாதிரி வாங்கிக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் ஃபைன்ன்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. மார்னிங் டிஃபனுக்கு இங்கே என்னென்ன சைடிஷாக கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜுமே சைடிஷாக வருது. அதாவது நான்வெஜ் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்புமே வந்து சைடிஷாக வருது. அதை தவிர்த்து வந்து நாசிக்கல், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், பூரிக்கு என்னவோ அது வந்துடும். மார்னிங்கில் ஒரு நான்வெஜ் இதுவும் கொடுக்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு 35 ரூபாய்க்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஆம்லேட்டு வடையும் அன்லிமிட்டட் கிடையாது. அது வந்து ஒரே ஒரு வண்டி தான் வைப்பாங்க. இப்போ நம்ம அண்ணா நகர் சைடு தான் வந்துருக்கிறோம். அண்ணா நகரில் நம்ம மேக்ஸிமம் வந்து டிஃபன் எதுவும் கவர் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா நகரில் ஒரு டிஃபன் கடை எடுக்கிறதுனா இந்த கடை தான். கடையோட பேர் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, கடையோட பேர் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் கறி விருந்து. நைட்டில் நம்ம எடுக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இது மார்னிங் அண்ணா நகர் கறி விருந்து. நிறைய பஃபர்ட் அண்ட் அன்லிமிட்டட் ஆஃபர்ஸ் வந்து இந்த ஷாப்பில் போயிட்டு இருக்கு. அண்ணா நகர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க முடிக்கலாம், போகலாம். என்னோட பேர் வந்து வினோ. கடை பேர் வந்து அண்ணா நகர் கறி விருந்து. ஆக்சுவலி வந்து இப்போ அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஐட்டமும் வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும் இல்லையா. அதனால நாங்க என்ன நினைச்சோம்னா, குறைஞ்ச விலையில வந்து நம்ம மக்களுக்கு வந்து திருப்தியா தரணும், எல்லா ஒரு ஐட்டமும் நம்ம தரணும் அப்படின்றதுனாலதான் இந்த 35 ருபீஸ் காம்போவும் 50 ருபீஸ் காம்போவும் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மொரோவர் நம்ம பார்த்தோம்னா லைக் யாருமே வந்து இப்போ 35 ருபீஸ் அப்படின்றதுனால கொஞ்சமான அமௌண்ட் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சு வரக்கூடாது. ஏன்னா இங்க அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் லக்ஸுரியஸ் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க கூட இருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விலையில வந்து நம்மளால குடிச்ச முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து பத்தலை அப்படின்ற வந்து எப்பவுமே சொல்லக்கூடாது. அப்படின்றதுனாலதான் நாங்க அன்லிமிட்டட் காம்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஆக்சுவலி 35 ருபீஸ் காம்போல வந்து ஒரு பூரி, ஒரு கல் தோசை, ஒரு இட்லி, பொங்கல் தரோம். நீங்க ஃபர்ஸ்ட் சர்வ் நாங்க பண்ணுவோம். அதுக்கப்புறமா நீங்க பத்தலை அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். வேணும்ன்ற அளவுக்கு நீங்க வாங்கி சாப்பிடலாம். 50 ருபீஸ் காம்போல வந்து 35 ருபீஸ் 4 ஐட்டம் சொன்னல. 50 ருபீஸ்ல வந்து பிளஸ் ஒரு ஆம்லேட்டும் ஒரு வடையும் வரும். ஆம்லேட் வடை வந்து அன்லிமிட்டட் கிடையாது. டிஃபன் ஐட்டம் மட்டும் தான் அன்லிமிட்டட். ஆமா, இது ரெண்டுத்துலயுமே. ஆமா, இங்க வந்து கஷ்டம் தான். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது வந்து அதிக லாபம் கிடையாது. அதிக லாபம்னா கண்டிப்பா வந்து 35 ருபீஸ்க்கு நம்மளால கொடுக்கவே முடியாது.
நம்மளால பொறுத்த வரைக்கும் இப்போ சிம்பிளா சொல்லணும்னா தானத்திலே பெரிய தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. நம்மளால அது வந்து ஃப்ரீயா டெய்லியுமே கொடுக்க முடியல. அதனால நாங்க என்ன நினைச்சோம்னா கொஞ்சம் விலையில நம்ம வந்து எல்லாருக்கும் திருப்தியா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இந்த ஒரு இது கொண்டு வந்து. ஆமா, நான் நைட்லயும் இருக்கு. நைட்ல வந்து 50 rupees காம்போ ஒன்று இருக்கு, 120 காம்போ ஒன்று இருக்கு, 150 காம்போ ஒன்று இருக்கு. ஆமா, நைட்ல வந்து அந்த ஐட்டம் இருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன்ல வந்து பிரியாணியும் போடுறோம். அதுதான் சிலருக்கு வந்து நார்மலா வந்து இட்லி தோசைன்றது சாப்பிடுவாங்க. சிலர் வந்து அந்த பூரின்ற கிரேஸே இருக்கும்ல, சரி அவங்களுக்கோசரம் அவங்க லைக் 35 rupees கொடுத்தோம் நம்மளுக்கு வந்து பத்தலை அப்படின்ற ஒரு லைக் நம்ம கிட்ட வர கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பத்தலை அப்படின்னு வந்து சொல்லவே கூடாது. ஆமா, காம்போ இல்லாம தனித்தனியா என்ன பிரைஸ்? காம்போ இல்லாம தனியா எல்லாமே தோசை பூரி சப்பாத்தி, இங்க சப்பாத்தியும் இருக்கு. தோசை பூரி சப்பாத்தி எல்லாமே வந்து 15 rupees வரும். ஆம்லேட்டும் போடுவோம், ஆம்லேட்டும் 15 rupees. தலைக்கு எல்லாமே போடுவோம், எல்லாமே 15 rupees. வடை வந்து 5 ரூபாய் வரும். ஆமா. காலையில வந்து டிஃபன் ஐட்டம் வந்து காலையில 7 மணில இருந்து ஆஃப்டர்நூன் 11 o'clock வரைக்கும் இருக்கும். அப்புறம் பிரியாணி வந்து 12 o'clockல இருந்து 3 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா நைட் டிஃபன் வந்து 6:30ல இருந்து 12:30 வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலி நம்மளது இன்னொரு கடை இருக்கு. ஆக்சுவலி அது எங்கன்னா அண்ணா நகர் 6th Avenueல ரிலையன்ஸ் டிஜிட்டல் அப்படியே அந்த ஷோரூம் ஆப்போசிட்லயே சக்தி டிஃபன் சென்டர் இருக்கும். அதுவும் நம்மளோட கடை தான். இது இப்போ நியூவா ஓபன் பண்ணி இருக்கிறது, பேர் வேற வச்சிருக்கோம், கறி விருந்து. நம்ம நைட்ல வந்து சைட் டிஷ் வந்து ஒரு 6 to 7 வெரைட்டிஸ் இருக்கும். அதுல வந்து சிக்கன் தொக்கு, சிக்கன் ஈரல், சிக்கன் உப்பு கறி, எறா, கடம்பா, பீஃப் தவா கறி இருக்கும், மட்டன் போட்டி இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நான் சொன்னேன்ல 120 காம்போ 150 காம்போ. அந்த 150 காம்போல நான் இந்த சொன்ன இந்த 6 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்ல எதனா ஒன்று நீங்க வாங்கிக்கலாம். பிளஸ் ஒரு ஆம்லேட் இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசை இடியாப்பம் பரோட்டா சப்பாத்தி, இது 5 ஐட்டம்ல நீங்க அன்லிமிட்டடா வாங்கிக்கலாம் 150 காம்போல. 120ல வந்து சிக்கன் தொக்கு வரும், சிக்கன் ஈரல் வந்து பீஃப் தவா கறி, இது மூணுல ஏதாவது ஒன்று பிளஸ் ஒரு ஆம்லேட். அதே மாதிரி டிஃபன் ஐட்டம் அன்லிமிட்டடா வாங்கிக்கலாம். ஆமா, அதே காம்போ ஒன்று இருக்கு. அதுல வந்து அது ஆல்ரெடி தெரியும், அதுலதான் நம்ம கடை ஃபேமஸ். ஒரு இட்லி, ஒரு பரோட்டா, ஒரு கல் தோசை, ஒரு இடியாப்பம், ஒரு ஆம்லேட், இந்த 5 ஐட்டம் வந்து 50 rupeesக்கு நாங்க தருவோம். 50 rupeesக்கு தருவோம். இது வந்து காம்போ வந்து 50 rupees காம்போ வந்து பார்சல் கிடைக்கும். ஆனா 120 காம்போவா இருந்தாலும் சரி, 150 காம்போவா இருந்தாலும் சரி, இந்த மார்னிங் கொடுக்குற 35 and 50 rupees காம்போ வந்து நம்மளது வந்து பார்சல் கிடையாது. ஏன்னா நம்ம அன்லிமிட்டடா தரனால அது வந்து பார்சல் கொடுக்க முடியாது. அது மெயினா அந்த நம்ம கடையில ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற 2 rules வந்து ஒரு ஆளுக்கு 1 plateன்ற கதை, அதாவது 1 person 1 plate அப்படின்ற கணக்கு தான். லைக் அன்லிமிட்டட்ன்ற காரணத்தினால 2 plate வாங்கிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. லைக் என்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணாங்க நிறைய பேர், என்ன அன்லிமிட்டட் சொல்றீங்க, பிளேட் தர மாட்டீங்க. நான் எல்லா வீடியோவிலும் சொல்ற ஒரே ஒரு காரணம் 1 person 1 plate அப்படின்ற கணக்கு தான். அதே நேரம் வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க சார்ஜ் பண்ணுவோம். அதாவது டபுள் த அமௌண்ட் நாங்க வாங்குவோம், டபுள் ட்ரிபிள் கூட வாங்கலாம். ஆமா, ஃபைன் அமௌண்ட் 100 rupees வாங்குவோம் நாங்க காலையில டிஃபன் வேஸ்ட் பண்ணீங்கன்னா. ஆமாண்ணா, சைட் டிஷ் வந்து அதாவது சேர்வா இருக்கும், சேர்வா ஐட்டம்ஸ் இருக்கும், சிக்கன் சேர்வா இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், சாம்பார், கார சட்னி, ஒயிட் சட்னி, அப்புறம் பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு. ஆமா, எக்ஸாக்ட் டைமிங் வந்து அதான் 7 o'clock, மார்னிங் 7 o'clockல இருந்து 11 o'clock வரைக்கும் இருக்கும். லொகேஷன் வந்து அண்ணா நகர் 6th Avenue பவ்யம்க்கு அப்படியே ஆப்போசிட்லயே இருக்கும். அப்புறம் நம்ம அண்ணா நகர் சக்தி டிஃபன் சென்டர் வந்து 3rd Avenue ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஆப்போசிட்லயே இருக்கும். டேஸ்ட் அருமை. ஆனா இந்த மாரி வந்து கையண்டி பவன்ல மொத வந்து பார்த்தோம்னா கொடுக்குறது இது ஃபர்ஸ்ட் இடம். சென்னையில நாங்க நாட்டை ஓட்டுறேன், நிறைய இடத்துல சாப்பிட்டுக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த மாரி எல்லாம் தரமாலாம் கொடுத்துருக்கு, நல்லா இருக்குது, பரவாயில்ல, அருமை அருமையா இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வடை, ஆம்லேட்டு, பொங்கல், தோசை வச்சு சாப்பிடுறது அருமையா இருக்கு. தளரமா ஒர்த்தா இருக்கு, தளரமா கொடுக்கலாம், அருமையா இருக்கு, எந்த பிரச்சனை இல்லை, தளரமா பண்ணலாம், ஒர்த்து தான். நான் தான் சார் ஹோட்டல் கூட இந்த பார்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கைன்னு பண்ணலாம், அவ்வளோ பார்த்தது இல்லை. அண்ணா நகர் தான் நம்மளுக்கு வீடு. இந்த சைடு வந்ததுனால சரி சாப்பிடலாம்னு இருந்துச்சு. ஏன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கு, நல்லா இருக்கு. 2-3 நாளாக சாப்பிட்றோம், டேஸ்ட் ஒர்த்தாக தான் இருக்கு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணிப்பாங்க, நல்லா இருக்கு. மற்ற ஸ்டோர் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோம்.
கம்மியான பிரைஸ் கொடுக்கறதுனால டேஸ்ட் இல்லை டேஸ்ட்ல நல்லா தான் இருக்கு. நீங்க ஏதாவது ரெஃபர் பண்ணிருக்கீங்களா உங்களோட இல்லை பண்ணியிருக்காங்க, ஸ்விக்கி ஹோட்டல் யாராவது ரிசர்வ் பண்ணியிருக்கோம், வரேன்னு சொல்லியிருக்கு. சென்னைக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இங்கே தான் சாப்பிட்றதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஃபுட்டு.